ஹாய் ஹலோ கைஸ், ஸ்கூல் சப்ளைஸ் ஷாப்பிங் போகலாமா? ஆரம்பம்லாம் அமர்க்கலமாக இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க வீடியோ எண்டிங் வரைக்கும் பாருங்கள். போகிற வழியிலே தெம்பா ஷாப்பிங் போகணுன்றதுக்காக பஜ்ஜி கடையை பார்த்து பஜ்ஜி சாப்பிட்டாச்சு. கோவில் ஸ்ட்ரீட் வழியாக போயிருந்தோம். நீ கோவிலில் ஏதோ விசேஷம் போல் இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக எங்கள் ஏரியாவில் இந்த ஒரு ஷாப் நல்லாயிருக்கு, ஸோ எல்லாமே இங்கேயே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். என்னோட சித்திக்கு மொத்தம் 3 பசங்க. அந்த காலத்தில் 2 பசங்களுக்கே அவ்வளோ செலவாகும். எல்லாருக்குமே பேக் பார்த்தா 1000 2000 இருந்துச்சு. ஃபைனலாக அவளுங்க செலக்ட் பண்ண பேக்கெல்லாம் நான் மாட்டி பார்த்துட்டு இருந்தேன். நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த மாதிரிலாம் கலெக்ஷன் இல்லைன்னு வருத்தமாக இருந்துச்சு. அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரப்போ இந்த மாதிரி க்யூட்டான ஸ்டஃப் கண்ணில் மாட்டுச்சு. பட் எனக்கு தேவையில்லை, அதனால நான் வச்சுட்டு வந்துட்டேன். அங்கே ஸ்கூலுக்கு கொண்டு போகிற ஸ்டஃப்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பாப்பா வச்சுட்டு பார்க்குறப்ப அவள் எப்படா ஸ்கூலுக்கு போவான்ற மாதிரி இருந்துச்சு. 3 பேரும் சுற்றி சுற்றி எதோ வாங்கிட்டு இருந்தாங்க. அது வாங்கிட்டு அவங்களோட பட்ஜெட்குள்ளே முடியுதான்னு சொல்லிட்டு கால்குலேட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. அவளுங்க முடிக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஃபேன்சி செக்ஷன் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனலாக வாங்கின பொருட்கெலாம் பில்லும் போட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. இன்னும் ஷூஸ்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பாப்பா வச்சுட்டு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது. நானும் இன்னொரு தங்கச்சியும் மட்டும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோ நேரம் ஷாப்பிங் பண்ணதுக்கு டயர்டு அப்படியே ஒரு டயர்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே எல்லாத்தையுமே எங்கள் அம்மா காட்டிட்டு இருந்தாங்க. இந்த டே இப்படி தான் போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.